பேசாம ரவுடி ஆயிட்டுமால. ஆணியுடன் விந்துதானும் மிகையாக உயிரற்று இருப்பதாலும் ஆண்களுக்கு ஏற்படும் விந்தணு குறைபாடு, விரைவீக்கம், விந்தணுக்களற்ற தன்மை போன்ற குழந்தையின்மை பிரச்சனைகளுக்கு எத்னிக் ஹெல்த் கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் SP லக்ஷ்மணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஆல்மோஸ்ட் 60 நாள் ஆயிடுச்சு இந்த ஆட்சி அமைஞ்சு. 2 கேள்வி எங்கிட்ட. ஒன்று ஆட்சி பற்றியும், இன்னொன்று அரசியல் ரீதியாக தாவேகாவுடைய செயல்பாடு குறித்து பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆட்சி எப்படி இருக்கு இந்த 60 நாள் ஆட்சி? ரொம்ப மோசமான ஒரு ஆட்சியாக நடக்குது அப்படின்லாம் எடுத்த உடனே சொல்ல முடியல. கட்சி நிதி வசூலிக்க மாட்டேன்னு சொன்னது அதை இந்த நாள் வரைக்கும் அமல்படுத்திட்டு இருக்கிறது வரவேற்க தகுந்த ஒரு பெரிய விஷயம், நல்ல மாற்றம்னு சொல்லலாம். அதில் மிக உறுதியாக கடைசி வரைக்கும் இருந்தாங்கன்னா நிச்சயமாகவே ஒரு நாள் லஞ்சம் குறையும். லஞ்சத்தையோ ஊழலையோ ஒழிக்க முடியாது. ஒழிப்பேன்னு யார் சொன்னாலும் நம்பாதீங்க, விஜய் சொன்னாலும் நம்ப வேண்டாம், ஏன்னா அவராலே அது முடியாது. ஆனால் இப்படி ஒரு உறுதியான முடிவை எடுத்தாங்கன்னா, மேலே இருக்கிறவங்களே கட்சி நிதி வசூலிக்கிறது இல்லைன்ற ஒரு தொடக்க புள்ளியை வச்சாங்கன்னா மிக நிச்சயமாக ஒரு நாள் லஞ்சம் குறையும். அந்த வகையில் அது மிகுந்த வரவேற்புக்குரிய ஒரு விஷயம். ரீல்ஸ் ஆட்சி அப்படின்னு சில விமர்சனம் வருது இல்லை, அது சீரியஸான விமர்சனம். இந்த ஆட்சியின் மீதான பொறாமையினாலும் சொல்கிறதா எடுத்துக்கக்கூடாது. அமைச்சருடைய கவனமும் எம்எல்ஏக்களுடைய கவனமும் ஆட்சி நிர்வாகத்தை நடத்திட்டு போகிறதெல்லாம் இருக்கணுமே தவிர, அந்த ரீல்ஸ் எந்த ஆங்கிளில் இருக்கணும், அவங்க எடுத்துகிட்டு இருக்கும்போது நம்ம என்ன சொல்லணும், இதை முதலமைச்சர் பார்ப்பார், பொதுச் செயலாளர் பார்ப்பார் அப்படிங்கிற அந்த பதட்டமும் கலந்து தான் அந்த அதிகார எல்லைகளை மீற வைக்குது, வார்த்தைகளில் அத்துமீறலை கொண்டு போய் சேர்க்குது. அதனால் இந்த சமூகத்துக்கும் ஒரு பிரயோஜனம் இல்லை, இந்த ஆட்சிக்கும் பிரயோஜனம் இல்லை, இந்த கட்சிக்கும் பிரயோஜனம் இல்லை. அதனால் வெட்டி வேலையான அந்த விஷயத்தில் கவனம் செலுத்துறத குறைஞ்சபட்சம் டைவர்ட் பண்ணணும். மீடியாக்கள் இருக்கிறாங்க, எடுக்க போகிறாங்க, அவன் கட் பண்ணி எதோ போடுறத போட போகிறான், மறுக்க போகிறீங்க. இவங்களே அந்த போதையில் போய் அந்த மாய வலையில் போய் சிக்கிறாங்க. ஃபோக்கஸ் அதை நோக்கி தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, ஒரு அமைச்சர்கள் அதில் கவனம் செலுத்தப்படுறாங்க. பிடிஆரை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாள்தோறும் ட்விட்டரில் பதிலடி கொடுத்துக்கிட்டே இருப்பார், யாருக்காவது பதில் சொல்லிட்டு இருப்பார். நான் அப்போவே வான் பண்ணேன், ஒரு அமைச்சருடைய வேலை அது வரல. என்னைக்காவது பத்திரிகையாளர்களை சந்திக்கிற போது அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லுவே தவிர, ட்விட்டரில் என்ன வந்திருக்கு, யார் லைக் போட்டிருக்கிறா, இதுலேயே மைண்டு போச்சுன்னா அது ஒரு இடம் எல்லை மீறிச்சு பேசக்கூடாத இடத்துல எதையோ பேசினார், கடைசியில் தன் துறையவே இழந்தார். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நான் ரீல்ஸ் போடுறீங்க, ஒரு பீர் போகிறீங்க, பீரை குடிக்கிறீங்க ஆசைக்கு, அதை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணுமா இல்லையா? அது ஒரு வீடியோ எடுக்கிறீங்க, அந்த ரீல்ஸாக பதிவு பண்ணுறீங்க. இன்றைக்கி எங்கேயோ ஒரு நாள் கடிச்சு வெளியில் வந்து இன்றைக்கி ஒரு அமைச்சரை தலை குனிய வச்சிருக்கு. அவர் அமைச்சரான பிறகு இந்த தப்பை செய்யலை. ரீல்ஸ் மோகம் உங்களை தெருவில் வந்து நிறுத்துச்சு. இது ஒரு பாடமாக எடுத்துக்கணும்னு நான் சொல்கிறேன். இப்போ அமைச்சர் கீர்த்தனா விஷயம் 2 நாளாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு பள்ளிக்கு ஆய்வுக்கு போகிறார், அந்த தொகுதி எம்எல்ஏ, அவருடைய தொகுதின்னு நினைக்கிறேன், தப்பே கிடையாது. ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறீங்க, அந்த பள்ளியில் ஏதாவது குறைபாடுனா சிஇஓவை கூட்டிகிட்டு போனால், அமைச்சருங்கிற போது சிஇஓவை கூட வந்திருக்கலாம், வர முடியலாம் சிஇஓவை கூப்பிட்டு டிஓவை கூப்பிட்டு, தொடக்க பள்ளியாக இருந்தால் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது என்னன்னு பாருங்கள். நிர்வாக ரீதியாக இருந்ததுன்னா, மேஜராக கொள்கை சார்ந்த விஷயங்களாக இருந்தால் நேராக சென்னைக்கு வந்து பள்ளிக்கல்வி அமைச்சர் ராஜ்மோகனை பார்த்து, எங்கள் ஊர் பள்ளிங்க எப்படி இருக்குது, கொஞ்சம் சரி பண்ணுங்க அப்படின்னு இவர்கிட்ட முதல்ல சொல்லணுமே தவிர, அங்கே நின்றுட்டு ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு ஒரு பிள்ளைங்களை பார்த்து யாராக இருந்தாலும் கேள்வி கேட்பாங்க, செய்வாங்க, அதை வெளியில் விடலாமா? நான் எடுக்கலைன்னு எனக்கு ஒரு மறுப்பு சொல்கிறேன். எதுக்கு ஊடகங்களை கூட்டிகிட்டு, எதுக்கு வகுப்பறைக்குள்ளே எதுக்கு வீடியோ எடுக்கணும்? ஒரு அமைச்சர் ஆய்வுக்கு போகிறாங்க சார், வெளியில் நின்று ஒரு கிரவுண்டில் நின்று இந்த கிரவுண்டில் என்ன எடுத்து டெவலப்மெண்ட் பண்ணலாம், காம்பவுண்ட்ஸ் ஒரு கட்டணுமானா வெளியிலேருந்து எடுக்கிறது வேறு. இந்த பில்டிங் என்ன அப்படி செஞ்சு போயிருக்கு, ஒரு வீடியோ எடுங்க, நான் அமைச்சருக்கு போட்டு காட்டுறேன் அப்படிங்கிறது வேறு. வகுப்பறைக்குள்ள கேமராக்களை அனுமதித்தது யார் தவறு? நான் எடுக்கல, பத்திரிகையாளர்கள் வந்தாங்க சார். அவங்க எடுக்கிறவர் யாரோ கவுன்சிலர் இல்லை, ஒரு அமைச்சர். மீடியாக்களை கொஞ்சம் வெளியே இருக்க சொல்லுங்கன்னா பாஞ்சுக்கிட்டு போவாங்களா? அமைச்சர் அந்த வார்த்தையை சொல்லுங்க. நான் மீடியாக்களை வகுப்பறைக்குள்ள வராதிங்கன்னு சொன்னேன், அவர்கள் அத்துமீறி நுழைந்தார்கள். அமைச்சர் சொல்லட்டும், நான் மன்னிப்பு கேட்கிறேன். நான் சொல்றது புரியுதா சார்? முதல்ல நீங்க உங்களை மாதிரி ஊடகங்கள் புரிஞ்சுக்கணும். வகுப்பறைக்குள்ள முதல்ல வீடியோ எடுத்துட்டு போலாமா? இதுக்கு முன்னாடி முதலமைச்சர் இருங்க சார், போய் நல்ல விஷயங்களா இருந்தா வெளியில வரும். அந்த பொண்ணை அவமானப்படுத்துற விஷயத்த வெளியில வந்து என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா? அந்த பொண்ணோட மனசு என்ன பாடுபடுன்னு துளியாவது கவலைப்பட்டீங்களா? உங்க ரீல்ஸ் போதை அதை தெளிவடைய வைக்காம இன்னும் அந்த போதையிலேயே மிதக்க வைக்குது. அந்த குழந்தை என்ன பாடுபட்டிருக்குன்னு யாராவது ஒருத்தன் யோசிச்சிங்களா சார்? சொல்லுங்க சார். அது வெளியில வரலாமா? எடுத்தாச்சு, ஊடகங்களை கூப்பிட்டு எப்ப இந்த வீடியோ வெளியிடாதீங்க. அமைச்சர் நான் சொன்ன பிறகு அவங்க வீம்புக்கு வெளியிட்டாங்க. ஊடகம் மேலே குற்றச்சாட்டு சொல்லுங்க சார். ஊடகங்களை தலை குனியணும் சார். நீங்கள் பெத்த பொண்ணாக இருந்தால் யோசிச்சு பாருங்க, உங்கள் தங்கச்சியை யோசிச்சு பாருங்க, அந்த இடத்துல வச்சு சொல்லுங்க சார். இப்போ அந்த அமைச்சர் பேசின ஆங்கிலம் சரியா பொய்யான்னு ரீல்ஸ் வந்துக்கிட்டே இருக்கேன், இது தேவையா? அப்போ தொழில்துறையில் உங்கள் கவனம் இருக்கணுமா? இந்த ரீல்ஸுகளுக்கு பதிலடி கொடுக்கறது, திருப்பி நீங்கள் ஒரு விளக்கம் சொல்கிறதுன்னு ஓடணுமா? நான் சொல்கிற அர்த்தம் புரியுதா? இப்போ சொல்லுங்கள் சார். இது ஏதோ உதாரணத்துக்காக இப்போ லேட்டஸ்டாக நடந்துட்டு இருக்கிற சர்ச்சைனால இதை நான் சொல்கிறேன். கீர்த்தனாவை விமர்சிக்கணும் நமக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது.
முதல்ல இந்த மோகத்துல இருந்து அமைச்சர்கள் வெளியில வரணும். அப்பதான் எம்எல்ஏக்கள் வெளியில வருவாங்க. அப்பதான் அதிகாரமே நமக்கு இல்லைன்னு கட்சி ஒன்றிய செயலாளர் உள்ள போய் ஆய்வு பண்ண மாட்டாங்க. கீர்த்தனா அப்படி இருக்காங்க அப்படிங்கறத நீங்க சொல்றீங்க. வேற எந்த அமைச்சர்கள் அப்படி இருக்காங்க சார்? எல்லாரும் அவங்க சொன்னேன், எல்லாரையும் நான் இப்ப சொன்னேன். இவர் மீது நீங்கள் அவருக்கு கொடுக்கிற எச்சரிக்கை, அவருக்கு கொடுக்கிற அறிவுரை ஊரறிய கொடுத்தாதான் மற்ற அமைச்சர்களுக்கு அந்த பயம் வரும்னு சொல்றேன். நிர்மல்குமார் இன்னைக்கு காலையில பிரஸ் மீட்ல சொல்றாரு, இங்க முதலமைச்சர் அலுவலகத்துல இருந்து உத்தரவு போயிருக்கு, தேவையில்லாம யாரும் எதுவும் ஆய்வு பண்ண வேண்டாம். நல்ல விஷயம், வரவேற்கிறேன். அந்த மாதிரி அறிவிப்பு இன்னும் வெளிப்படையா வரணும். இன்னும் புசியானதுட்டு இருந்து வந்தாதான் கட்சிக்காரர்களுக்கு ஒரு பயம் வரும். ஏன்னா விஜய் பேசுறதுல அறிக்கை விடுறது இல்ல, அது தெரிஞ்ச கதை. புசியானதுட்டு இருந்து கட்சிக்காரர்களுக்கு ஒரு எச்சரிக்கை போனோம். ஏற்கனவே விட்டார், அவர் 1 மாசம் லேட்டா விட்டார். பள்ளிகளுக்குள்ள தாவேக்கா கொடி பறந்ததை பார்த்தோம்ல, எந்த ஆட்சியிலாவது யார் கட்சி கொடியாவது உள்ள பறந்ததை பார்த்துருக்கீங்களா? திமுக ஆட்சியா இருந்தால் திமுக கொடியோ எதிர்கட்சி கொடியோ எங்கேயா பறந்து பார்த்துருக்கீங்களா அரசு பள்ளிகள்ல? அந்த அவமானகரமான செயல் இந்த ஆட்சியில் நடந்தது. இதெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? அந்த போதை தான், ரீல்ஸுங்கிற போதை தான். நான் பச்சையா அந்த வார்த்தையை தான் யூஸ் பண்ணல. இதுக்கு இன்னொரு காரணம், எல்லாருமே புதுசு, எல்லாருமே இப்பதான் அரசியல கத்துக்கிறாங்க, அதனாலதான் எல்லாரும் இப்பதான் கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனாலதான் எல்லாரும் எங்களுக்கு ஒரு அவகாசம் கொடுங்க தெரிஞ்சுக்கிறோன்னா 10 நாள் பார்த்தோம், 15ஆவது நாள் அந்த அறிக்கை வந்திருக்க வேண்டாமா? 30 நாள் லேட்டா தான் புசியானது அறிக்கை வந்து ஒரு 6 மாசம் சொன்னாரு. அவரு 60 மணி நேரத்துல விமர்சனம் பண்ணாரு. சார் ஒரு நிமிஷம், 6 மாசம்னு சொன்னது எதுக்கு தெரியுமா? நீங்க உடனே 6 மாசம் எங்களை யாரும் கேள்வி கேட்க கூடாதுன்னு சொல்றது அது ரொம்ப தேவையில்லாத ஒரு என்ன சொல்றது, மிகுந்த பேராசைக்குரிய எதிர்பார்ப்பு. 6 மாசம் சொன்னது நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை அமல்படுத்த, அரசு நிர்வாகத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள. டெய்லி ஒரு தப்பு நடந்ததுன்னா அந்த தப்பை பத்தி எல்லாம் பேசக்கூடாது. 6 மாசம் சிறுவைகுண்டத்துல ஒரு பொண்ணை கெடுத்துட்டாங்க சார். இருப்பா 180 நாள் முடியட்டும்பா, சும்மா இருப்பீங்களா? சொல்லுங்க சார். 6 மாச அவகாசங்கிறது அன்றாட நிகழ்வுகளுக்கு அல்ல. 2500 ரூபா கொடுப்பீங்கன்னு சொன்னீங்களா, என்னாச்சு அப்படின்னு கேட்கறதுக்கு 6 மாசம் அவகாசம் வேணும் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது மாதிரி எத்தனையோ வாக்குறுதிகள் கொடுத்துருக்கிறாரு. மாசம் ரைடிங் எடுப்பீங்கன்னு சொன்னீங்க, அதுக்கு நிர்மல்குமார் விளக்கம் கொடுத்தாரு. ஆய்வு கூட ஆல்மோஸ்ட் டெய்லி இபி ஆஃபீஸ்க்கு போயிடுறாரு. ஆய்வுகள் நடத்தட்டும், தெரிஞ்சுக்கட்டும், எப்படி சரி பண்ணலாம், அது சாத்தியம் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் 6 மாசம் அவகாசம். டெய்லி நடக்கிற சில அக்கிரமங்களுக்கு அவகாசம் இல்லை. அதை கேட்டால் அது வேற மாதிரிதான வார்த்தையை சொல்லி அந்த அரசு விமர்சிப்பாங்க. அது நல்லதும் இல்லைன்னு சொல்றேன். எந்தெந்த விஷயம் இன்னும் கூடுதல் கவனம், இப்போ ரீல்ஸை மையப்படுத்தியே வந்து சில அமைச்சர்கள் பயணிக்கிறாங்க, சில நிர்வாகிகள் பயணிக்கிறாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. வேற எந்த விஷயத்துல எல்லாத்துலயுமே கவனமா இருக்கிறது ஒண்ணு. பட்ஜெட் கூட்டத்தொடர் வரப்போகுது, மானிய கோரிக்கைகள் ஒன்னா வரப்போகுது. அமைச்சர்கள் முதல்ல அதை உட்காந்து படிக்கணும் சார். சாதாரண விஷயம் இல்லை சார் ஒரு பட்ஜெட் கூட்டத்தொடரை எதிர்கொள்றது. ஜாம்பவான்கள் ஏற்ற மாதிரி உட்காந்துருக்காங்க. அமைச்சர்களாக இருந்த 2 கோஷ்டி 2 பக்கம் உட்காந்துருக்காங்க. அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிற அளவுக்கு நீங்கள் முதல்ல உங்களை தயார்படுத்திக்கணும். இப்போ எங்கள் ரீல்ஸ் எடுத்துகிட்டு இருக்கக்கூடாதுன்னு பொதுவாக சொல்கிறேன் நான். அதில் சர்ச்சை வந்ததுனால கீர்த்தனாவை சொன்னோம், புரியுதுங்களா? தேவையில்லாமல் ஒரு வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களை விட்டால் நம்மளை எங்கே கொண்டு நிறுத்துங்கிற சரத் ஒரு பாடம் படிச்சிருப்பாரு. நேரம் அமைச்சராகி அவர் குடிக்கல, குடிச்சாலும் வெளியே நீங்களும் நானும் பேசுகிற அளவுக்கு குடிக்கலன்னா நம்மளுக்கு அதை பற்றி கவலையே இல்லை. சொல்கிறது புரியுதுங்களா? இந்த சமூகத்துக்கு அதனால் என்ன பயன், என்ன சொல்லி கொடுத்தீங்க? இந்த கையில் ஒரு பீர், இந்த கையில் ஒரு பீர் வச்சு 2 ரீல்ஸ் போட்டதுனால இந்த சமூகத்துக்கு நீங்கள் பெத்த பிள்ளைக்கு சொல்லி கொடுத்த பாடம் என்ன? நான் சொல்ல புரியுதா சார்? சார் நீங்கள் விஜய் அமைச்சர்கள் ஒரு பிரபலத்தை பார்த்து தான் சார் சில பேர் பார்ப்பான், அதன் பின்னாடியே போயிடுவானோ. நீங்கள் நல்ல விஷயம் சொல்லித்தராட்டையும் பரவாயில்லப்பா, கெட்டதை சொல்லி கொடுக்காதீங்க. அதுதான் அந்த ஒரு வரியில் அதை முடிச்சுக்கலாம். மற்றபடி அவங்க தானே சார், இவங்க யாரும் சார் செஞ்சா அப்படிலாம் நான் பட்டியல் போட நான் விரும்பலை. பொதுவான பார்வையை நான் பார்க்குறேன். விஜய் பேச மாட்டேங்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்க. இப்போ அவருடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்குது? இப்போ காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வராரு, ஆய்வு பண்ணுறாரு அப்படிங்கிற செய்திகள் வருது. அது சரியான பாதை தானா, இல்லை ஏதாவது பேசணும்? இருங்க, தப்பான பாதை இல்லை. நேற்றுல இருந்து ஆய்வுன்னு ஒன்று வெளியில் போக ஆரம்பிச்சிருக்கிறார். காலையில் வராரு, சாயங்காலம் போகிறாருங்கிறது இயல்பான ஒரு விஷயம் சார். எந்த முதலமைச்சரும் செய்ய வேண்டிய வேலை, நம்ம அதுக்குள்ளே வரல. அதிகாரிகளோடு அவர் இன்டராக்ட் பண்ண மாட்டாருன்னு ஒரு குற்றச்சாட்டில் ஒரு கருத்து இருக்குது. தலைமைச் செயலாளர்கிட்ட மட்டும்தான் பேசுகிறாரு. இது அதிகாரிகள்ட்ட இருந்தே வர வார்த்தை தான். நம்மள மாதிரி ஆட்கள்கிட்ட தான் சொல்லுவாங்க. ஏன் சொல்கிறாங்கன்னு இப்போ புரியுதா? வெளியில் வரட்டும் தான் சொல்லுவாங்க. துறை செயலாளர்களோடு முதலமைச்சர் பேசுவதை தவிர்க்கிறார் அல்லது தயக்கப்படுகிறார்னு ஒரு விமர்சனம் இருக்குது. அதை சரிப்படுத்திட்டு அவருக்கும் தெரியணும் இந்த துறையில் என்ன நடக்குதுன்னு. அவங்க சொல்கிறதை காது கொடுத்து கேட்கணும். ஏன்னா அமைச்சர்கள் புதுசு, வேறு யார் சொல்லுவா? தலைமைச் செயலாளருக்கு எல்லா துறையை பற்றி எப்படி தெரியும்? அந்த துறை செயலாளர் சொல்றது தான் தலைமைச் செயலாளர் கன்வே பண்ணுவார். அதுக்கு அந்த துறை செயலர்கிட்ட முதலமைச்சரை கேட்கலாமே, தலைமைச் செயலரையும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு. அது ஒரு விமர்சனம் வெளியில் வந்தது, நான் பதிவு பண்ணுறேன். அரசியல் ரீதியாக எப்படி இருக்கு அவங்களுடைய அரசியல்? அவர் சக தலைவர்களை மதிக்க தவறுகிறாரோன்னு ஒரு விமர்சனம். அந்த அன்னைக்கு கூட்டணி கட்சி தலைவர்கள் கூட்டம்னு ஒன்று நடந்ததில்ல, அந்த கூட்டம் முடிந்த பிறகு அதில் கலந்து கொண்ட 2 தலைவரிடமிருந்து வந்த வார்த்தை தனிப்பட்ட முறையில் விஜய்க்கு அந்த மரியாதை தெரியலன்னு ஒரு விமர்சனம் வந்திருக்கு. ஏன்னா அவர் கூட்டம் தொடங்குற போது அவர் நின்று ரிசீவ் பண்ணியிருக்கணும் சார். பாதி முடிஞ்சு எல்லா கையெழுத்தை காமிச்ச ஒரு ஃபோட்டோ வீடியோ பார்த்தோமா? அதில் விஜய் இருக்காரா? கூட்டணியே அமைக்கிற முதல் கூட்டம் அது. ஏன் அவர் இல்லைன்னு கேள்வி வருமா வராது? அரசியல் ரீதியாக தப்பு அது கிட்டத்தட்ட சொதப்பலாம் முடிஞ்சது.
அந்த கூட்டணிக்கு பேர் வைக்கிறதே நாங்கள் இன்னொரு நாள் வைப்போம்னு தள்ளி போடுற அளவுக்கான கூட்டம் அது அல்ல. அந்த கூட்டத்தில் என்ன சாதிச்சாங்க? ஒன்றுமே இல்லையே. வைகோ புதுசாக அந்த கூட்டணிக்கு வந்தார், அவர் முகம் வெளியே தெரிஞ்சிச்சு. இதை தவிர அந்த கூட்டத்தில் என்ன நடந்துச்சு சொல்லுங்க? இல்லை இதை இது நீண்ட கால பயணம் சார். விஜய் இப்போதான் தொடங்கி இருக்கிறார். அப்போ அவருக்கு யாராவது அட்வைஸ் பண்ணணும், இல்லைங்க நீங்க தான் முன்னாடி இருந்து ரிசீவ் பண்ணணும் அப்படின்னு. ஆலோசகர்லாம் அவர் வச்சிருக்காரு, ஜான் வச்சிருக்காரு. இல்லைங்க, தனிப்பட்ட முறையில் பேரெல்லாம் இல்லை, யார் பேரையும் நான் சொல்ல விரும்பல. யார் இருந்தாலும் இந்தியா கூட்டணி நம்ம பார்த்திருக்கோம், எப்படி வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் எல்லா கூட்டத்திலையும் பங்கேற்று இந்த மாதிரி புகைப்படம். இந்த அறிவுரையை ஏன் விஜய்க்கு சொல்லல? இல்ல சொல்லி விஜய் கேட்கலன்னு தப்பு விஜய் மேல, சொல்லவே இல்லைன்னா தப்பு ஆலோசகர்கள் மேலதான். ஆலோசகர்கள் யாரு வேணாலும் சொல்லலாம் சார், ஆதவே சொல்லலாம். ஆனால் நீங்கள் கொஞ்சம் முன்னாடி வந்து ரிசீவ் பண்ணால் நல்லா இருக்கும்ண்ணே, ஃபஸ்ட்டு கூட்டம். புரியுதுங்களா? இப்போ சமாதானப்படுத்துறதுக்கும் ஆதரவு கடிதங்களை வாங்குறதுக்கும் ஒரு அலுவலகத்துக்கு போனார், சிறுத்தைகளுக்கு போனார், இடதுசாரிகளுக்கு, முஸ்லீம் லீக்கு, அருண்ராஜ் எல்லாம் மாறி மாறி போனாங்களா, நிர்மகுமார் இடத்துக்கு போனார், யாரும் தப்பு சொல்லலை. ஏன்னா அந்த 10 மணி நேர கேப்பில் 5 ஆஃபீஸுக்கு போய் 5 லெட்டர் போய் வாங்கணும். விஜய் என்ன ப்ராக்சி வச்சு போக முடியுமா? அவருடைய தூதர்களாக போனாங்க, தப்பு சொல்லலை. எல்லாம் முடிஞ்சு அவருடைய ஏகோபித்த ஆதரவோடு ஆட்சி அமைஞ்ச பிறகு அந்த தனக்கு ஆதரவளித்து அந்த ஆதரவால் இந்த அரசு நிற்கிற போது அந்த தலைவர்களை வரவேற்கிறதுக்கு விஜய் எங்கே நின்றுக்கணும்னு அந்த தலைவர்கள் சொன்ன கருத்து தான் இப்போ நான் சொல்கிறேன். யாரெல்லாம் நான் சொல்ல விரும்பலை, அது விஜய்க்கும் தெரியும், தப்பு இல்லை. யார் சொல்லியிருந்தாலும் அது நல்ல கருத்து தான். அரசியல் ரீதியான ஒரு கேள்வி கேட்டிங்களே, கட்சி ரீதியான, அது இந்த விஷயத்தை விஜய் கவனம் செலுத்தணும்னு நம்ம சொல்கிறோம். ரெண்டாவது, 125 இப்போவே இவங்களுக்கு இருக்குது. எதிர்பாராத விதமாக அதிமுக 2ஆ உடஞ்சி அதில் ஒரு 25 பேர் உங்களுக்கு ஆதரிச்சு ஓட்டு போட்டு கிட்டத்தட்ட 140+ வந்துச்சு அன்னைக்கு. அந்த அதிமுக கூட மறந்துடுங்க. ஒரு கம்ஃபர்டபுளாக குறைஞ்சது 6 மாதத்துக்கு இந்த ஆட்சி மேலே எந்த விதமான ஆபத்தும் இல்லாமல் பயணிக்க போகுது. 125 கிட்ட வந்துடுச்சு, 23, 25 வருது. அதில் விட்டு நிர்வாகத்தில் ஆட்சியை கவர்னன்ஸில் கவனம் செலுத்துறதுக்கு பதிலாக இந்த அதிமுகவோட பேச்சு நடத்தி அந்த எம்எல்ஏக்களை இழுக்கிற வேலையில் கொஞ்சம் கூடுதல் கவனம் போகுதோன்னு விமர்சனம் பொது வெளிக்கு வந்தாச்சு. அதை நிரூபிக்கிற மாதிரி தான் தொடர்ந்து போய் சேர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. கட்சி நிர்வாகிகள் போய் சேர்றது தப்பு இல்லை, எம்எல்ஏக்கள் சேர்றதுங்கிறது 2 பக்கம் கூறான கத்தி மாதிரி. நீங்கள் இந்த வேலையை செஞ்சீங்கன்னா எதிர்கட்சிகளும் அதே வேலையை செய்ய தயங்க மாட்டாங்க. உங்களுக்கு அதை விமர்சிக்கிற தகுதி நீங்கள் அந்த நேரத்தில் இழந்திருப்பீர்கள். புரியுதுங்களா? ஏன்னா அதே நீங்கள் பண்ணீங்க நாங்களும் பண்ணிட்டு போயிடுவாங்க, உங்களால் சமாளிக்க முடியாது. அது தேவையும் இல்லை. இது ஒரு ஆங்கிளில் ஜனநாயக ரீதியாக ஒரு கருத்தை சொல்கிறோம். 2வது ஆங்கிள், தோழமை கட்சிகளுக்கு ஒரு அவநம்பிக்கை வந்துடும். ஏன்னா நம்மெல்லாம் இருக்கிறோம், எதுக்கு நம்மளை நம்பாமல் அவர் இப்படி இழுத்துட்டு இருக்கிறாருன்னு ஒரு சின்ன இது வர ஆரம்பிச்சிடுச்சு. அதனால நம்ம அதை பதிவு பண்ணுறோம். இவ்வளோ அவசரம் தேவையில்லை. இயல்பாக வந்து தன் பலத்தை கூட்டிக் கொள்வது வேற. இந்த மாதிரி பேச்சுக்கள் நடத்தி, பேரங்கிற வார்த்தையை கூட விட்டுறேன், பேச்சு நடத்தி அவர்களை இழுத்து வர வச்சு இடைத்தேர்தலில் வர வச்சு நம்ம ஒரு கம்ஃபர்டபுள் நம்பருக்கு வரணும்னு ஒரு வேகம் காட்டுவது தப்புன்னு நான் சொல்கிறேன். தாவேக்காவுக்கு வரக்கூடியவர்கள், அதிமுகலேருந்து வரக்கூடியவங்க என்ன சொல்கிறாங்க, அங்கே வந்து தலைமை சரியில்லை அல்லது நாங்கள் சொல்கிறத அங்கே கேட்கல அப்படிங்கிறத காரணமாக வச்சு அவங்க சொல்கிறாங்க. யாருமே வந்து பணம் கொடுத்தோ அல்லது வந்து பதவிக்காகவோ அல்லது பேரம் நடத்தியோ நாங்கள் வரல அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமாக பதிவு. அப்படி சொல்லுவாங்களா சார்? அப்படி சொல்லுவாங்களா சார்? யாராவது வெளியில் சொல்லுவாங்களா சார்? சும்மா சொல்லுங்கள், நீங்கள் ஒரு பத்திரிகையாளர் தானே. யாராவது வெளியில் வந்தால் ஒரு 35 கோடி நான் கேட்டேன், கடைசியில் 30 ரூபா பேரம் படிஞ்சிச்சு, அதான் கொடுத்து அனுப்பிச்சாங்க. நான் இடைத்தேர்தலில் நீங்கள் ராஜினாமா பண்ணிட்டு வர்றேன், எனக்கு அந்த தொகுதியை கேட்டேன், கொடுக்குறேன்னு சொன்னாங்க, அதனால நான் ஒத்துக்கிட்டு வந்தேன், விஜயபாஸ்கர் வெளியில் பேட்டி கொடுப்பான்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? எல்லாமே அதாவது பேரம்ன்ற வார்த்தையை எடுத்துருங்கன்னு நான் சொன்னேன். பேச்சுவார்த்தைக்கு பிறகு தான் நடந்திருக்கு. புஷி ஆனதுட்டு ஒரு அறிக்கை வரட்டும், எந்த கட்சியிலேருந்தும் எங்கள் இயக்கத்தில் வந்து சேரலாம், ஏன்னா நாங்கள் நல்ல ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறோம். எம்எல்ஏவாக இருந்து ராஜினாமா பண்ணிட்டு வருபவர்களுக்கு இப்போது உடனடியாக வருகிற இடைத்தேர்தலில் சீட்டு கொடுக்க மாட்டோம், அவர்களுக்கு அடுத்த தேர்தலில் வேணால் நாங்கள் பரிசீலிக்கிறோன்னு ஒரு அறிக்கை வரட்டும் சார். ஒரு எம்எல்ஏ போவாங்களா? ஸோ வாய் திறந்து பேசுங்க சார், நீங்கள் பேசணும், அதனால தான் உங்கள்கிட்ட கேட்குறேன். போவாங்களா யாராவது? இப்போ புரியுதுங்களா? ஏன் சொல்ல மாட்டீங்க? அதுவும் பேரம் தான், அதுவும் பேச்சுவார்த்தை தான். அதிமுகவில் வர்றது நம்மளுக்கு அதிகமாக தெரியும். அடிப்படை காரணமே அதோட சேர்த்து சொல்லிடுறேன். விஜய் இதில் நம்ம குற்றவாளி குழுவில் நிறுத்துறோம்னா அவர் நான் 2ஆ A2 தான் சேர்ப்பேன். ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். A1 எடப்பாடி தான். கட்சி இந்த கதியில் வச்சிருக்கிறனால தான் நீங்கள் சொன்ன அந்த வார்த்தை கரெக்டு. வெளியில் போகிறவங்கலாம் எங்களுக்கு அந்த தலைமை மேலே நம்பிக்கை இல்லை, நாங்கள் பிடிக்காம தான் வரோன்னு சொல்கிறாங்கல்ல, 100% சரி. அதை நான் மறுக்கவே இல்லை. உண்மை தப்பு எடப்பாடிக்கிட்டே இருக்கு. இவர் கேட்ட திறந்து வைக்கிறனால தான் எல்லாம் வெளியே போகிறாங்க, அது உள்ளே வந்து ஒருத்தர் வந்து கூட்டிகிட்டு போகிறார். விஜய் 2ஆவதாக தான் நான் சொல்லுவேன். எடுத்தோடனே விஜய் மேலே குற்றம் சொல்ல மாட்டேன், தாவேக்கா மேலே குற்றம் சொல்ல மாட்டேன். அந்த சூழலை ஏற்படுத்தி வைத்து கேட்டை திறந்து விட்டது எடப்பாடி தான். அரசியல் ரீதியாக இது வந்து வேண்டான்னு யாரும் சொல்லுவாங்களா என்ன? இப்போ இந்த கட்சியிலேருந்து இந்த கட்சிக்கு வராங்க அப்படின்னா
அதனால எனக்கு பிரயோஜனப்படுதுன்னா அரசியல் ரீதியா எல்லாருமே வந்து அனுபவிக்கணும் தான் நான் நினைக்கிறேன். தாராளம் வளர்ற கட்சிக்கு அது நல்லதுன்னு கூட நான் எப்பவுமே சொல்லுவேன். மாற்று கட்சியிலேருந்து வந்தால் சேர்த்துக்கோங்க, அவங்களுக்கு உரிய பதவிகளை கொடுங்க, அப்பதான் கட்சி வளர முடியும்னு நான் சொல்லுவேன். ஆனால் நீங்கள் இப்போ ஒரு ஆபத்தான ஒரு கட்டத்தில் நிற்கிறீங்க. தொங்கு சட்டமன்றம் அமைஞ்சிருக்கு. நீங்கள் இந்த எம்எல்ஏக்களை இழுக்கிறீங்கிற அந்த கோபம் எரிச்சல் அதிமுகவுக்கு வந்தால், இதே காரியத்தை அதிமுகவும் செய்ய துணிந்தால் நீங்கள் அதுக்கும் தயாராக இருக்கணும்னு நான் சொல்கிறேன். அவங்க போவாங்களா சார்? ஆட்சி விட்டுட்டு எப்படி சார் போவாங்க? அந்த கவலை உங்களுக்கு எதுக்கு, எனக்கு எதுக்கு? நான் சொல்றேன், நீங்க கையில் எடுத்திருக்கிற ஆயுதம் 2 பக்கம் கூறான ஆயுதம்னு சொல்றேன். விஜய் இதுக்கு பதில் கொடுக்கணும் எதுவும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? தெரியலையே, அது அவர் தானே முடிவு பண்ணணும். சட்டப்பேரவையில அவர் என்னென்ன எதுக்குமே விமர்சனம் வந்ததோ அதெல்லாம் நீங்க அவர் எதுக்குமே பதில் சொல்றது இல்ல. அப்புறம் இந்த கேள்வி அர்த்தமற்ற அடுத்து கேள்வி. இப்ப கரூர் போறாரு, அங்க அந்த நேரத்துல வந்து எதுவும் பேசுறாரா என்ன தெரியல. பேசினா நம்ம அந்த கருத்தை பத்தி விமர்சிப்போம். ஏன்னா அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துட்டார் சார், நம்ம எதுக்கும் பேசக்கூடாதுன்னு. பேசினா அந்த ஸ்கிரிப்டை கையில வச்சுக்கிட்டு அசம்பிளில பேசணும். இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் பேசினா மத்தவங்க எல்லாம் கிளம்பி போயிடுறாங்க, அல்லது வந்து பயந்துடுறாங்க. இல்ல அதெல்லாம் தப்பு சார். நீங்க அந்த மாதிரி எல்லாம் நீங்க அந்த ஒரு நல்ல ஆலோசனையை சொல்றதுன்னா நிஜமாவே நீங்க சொல்ற அந்த 2வது கருத்து வந்து நீங்க சொல்றதை நிறுத்தணும். அதுதான் நீங்க நிஜமாவே விஜய்க்கு ஆலோசனை சொல்றதா அர்த்தம். அவருக்கு நல்ல விஷயத்தை கற்றுக் கொடுங்க சார். சார் நீங்க பேசிடாதீங்க சார், பேசினா உங்க வார்த்தையை எடுத்து போட்டு விளையாடுவாங்க சார் அப்படின்னா முதலமைச்சர் பேரில் உட்காந்துருக்கீங்க சார். ஏதாவது வார்த்தை 4 வார்த்தை பேசணும் சார். மக்கள் எதிர்பார்ப்பாங்க சார், பத்திரிக்கையாளர் எதிர்பார்ப்பாங்க சார். சொல்லுங்க, அவர் எப்படி பேசாம இருக்க வைக்கணுங்கிறதெல்லாம் நீங்க எல்லாரும் மெனக்கடுறீங்களே தவிர அவர் பேசட்டும்னு யாராவது ஒருத்தர் என்கரேஜ் பண்றீங்களாங்க? இது என்னங்க பழக்கம்? இயல்புலயே அவர் பேச மாட்டாரா சார்? இயல்புலயே பேசாத ஆளுக்கு அரசியல் அதுக்கு? இதெல்லாம் ஒரு பதிலா சார்? இதெல்லாம் ஒரு பதிலா? இல்ல அப்படிதான் அவங்க சொல்றாங்க. அது தப்புன்னு அப்படிதான் விஜயம் பண்றாரு. அது தப்புன்னு சொல்றேன். கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பேச வாங்க. நீங்க எடுத்து ஒரு சொற்பொழிவாளர் மாதிரி பேசுங்க. 1.5 மணி நேரமாவது அந்த பிரஸ் மீட் நடக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லல சார். 4 வார்த்தை நல்லா இருக்கீங்களா, நான் போயிட்டு வந்து பேசுறேன், முடிஞ்சு போச்சா? இந்த திட்டத்தை ஆய்வு பண்ண வந்தேன், இது மாதிரி என்னுடைய ஆய்வு பணிகள் தொடரும். நேற்று 2 வரி ஊடகங்கள் போனாங்களா? நேற்று போனாங்களா போகலையா? அவங்க நிறுத்தி ஆய்வுகளை இன்னையிலேருந்து நான் தொடங்கியிருக்கேன், என்னுடைய ஆய்வுகள் நீ தமிழ்நாடு முழுக்க தொடரும் சொல்லிட்டு காரில் ஏறுங்களேன் சார். யாரும் கையை பிடிச்சி இழுக்க போகிறாங்களா? என்ன சார் 2 தோட போகிறீங்க, நில்லுங்க சார். எவனா கேட்பானா? முதலமைச்சரை பார்த்து அன்றைக்கி விஜயை பார்த்து ஏர்போர்ட்டில் கேட்டான் கத்துனான், நீங்களும் பதில் சொல்லலாம் போனீங்க. இன்றைக்கி முதலமைச்சரை பார்த்து அப்படி யாரும் அவ்வளோ சீக்கிரத்தில் கத்த மாட்டாங்க. நீங்களா 2 வரையும் நின்று பேசினா சந்தோஷப்படுவாங்க சார், மக்களும் ரசிப்பாங்க சார். உங்கள் நல்லதுக்கு தான் சார் சொல்கிறேன். அது மாதிரி நல்ல ஆலோசனைகளை விஜய்க்கு சொல்லிக் கொடுங்க, உங்களை போன்ற ஊடகத்தினர் எல்லோரும். கரூர் வந்து போகிறதுல திரும்ப வந்து விஜய்க்கு எதுவும் சிக்கல் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா கொஞ்ச நேரத்தில் விசாரணை நடக்க போகுது. சட்டத்தின் பார்வையில் பார்த்தோம்னா, சட்டத்தின் ஆட்சி நடக்கிற இந்த நாட்டில் இது மாதிரியான சம்பவங்கள் மிக எளிதாக நீதிபதிகள் மனசில் ஒரு சலனத்தை ஏற்படுத்தும். அதனால தான் வழக்கை நாங்கள் விசாரிக்கிறோன்னு ஒத்துக்கிட்டாங்க. இல்லாட்டி பிரேமா பேசே இல்லை, இதெல்லாம் விசாரணைக்கு உகந்ததில்லை, நேற்றே தள்ளுபடி பண்ணிட்டு போயிருப்பாங்க. நாங்கள் விசாரிக்க மாட்டோம்னு சொன்னேன். பட்டியல் இடலாம், நம்பர் போடட்டும், நாளைக்கு விசாரிக்கிறோன்னு ஏன் சொல்கிறாங்க? லீகலாக அது ஒரு தர்ம சங்கடமான சூழலை ஏற்படுத்தும். அதுக்கு போய் ஒன்று பேசாமல் வரணும். பேசக்கூடாதுன்னு அநேகமாக சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். வழக்கை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்ல வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி முடிஞ்சால் தவிருங்களேன்னு சொல்லலாம், இல்லாட்டி அரசாணையை கொடுத்துட்டு வெளியில் வந்துருங்க அப்படின்னு மட்டும் சொல்லலாம். தெரியல ஜட்ஜஸ் என்ன பார்க்குறப்பா. கரூருக்கு விஜய் போகிறனால திமுக ஏதாவது பிரச்சனையா? வரக்கூடிய அந்த தேர்தல் ஏதாவது பிரதிபலிச்சிடும் அவர் பேசலாம் சார்? நீங்கள் கரூர் சம்பவம் நடந்து இந்த சம்பவத்துக்கு காரணமே விஜய் அந்த கூட்டத்தை நல்லா டைட்டாக நிற்க வச்சு அதுக்குள்ளே வேனை விட்டதுனால திமுக சொன்னதையும் அந்த மக்கள் நம்பலை. திமுக தான் இதில் கலாட்டா பண்ணிடுச்சுன்னு விஜய் சொன்னதையும் நம்பலை. கரூரில் யார் ஜெயிச்சா? யார் ஜெயிச்சு? அண்ணா திமுக ஜெயிச்சிச்சு. இப்போ இந்த ரிசல்ட்டை வச்சு தான் நம்ம பேச முடியும். அதை ஒரு துளி கூட கரூர் மக்கள் ஒரு மைண்டில் ஏற்றிக்கல. அன்னைக்கும் சொன்னேன், இன்னைக்கும் சொல்கிறேன், 41 பேர் உயிர் பறி போனதுங்கிற அந்த துக்ககரமான உண்மையை தவிர அதை அரசியலுக்கு பயன்படுத்தக்கூடாது, அதை மண்டையில் ஏற்றிக்கூடாதுன்னு நான் அன்னைக்கும் சொன்னேன், இன்னைக்கும் சொல்லுவேன். புரியுதுங்களா? கரூர் மக்கள் அதில் ஒரு தெளிவாக முடிவெடுத்தாங்க. விஜயையும் ஜெயிக்க வைக்கல, நீங்கள் குற்றம் சாட்டினா ஐயோ இப்படி அப்பாவே ஒரு சாதாரண ஒரு நடிகர் வர்றாரு ஒரு மாற்றம்னு சொல்லிட்டு அவருக்கு போய் இவ்வளோ பெரிய குடைச்சலை கொடுத்துட்டாங்களே திமுகன்னு சொல்லி திமுகவுக்கும் பெருசாக இது பண்ணிக்கிடல. சம்மந்தமே இல்லாமல் அதிமுக ஜெயிக்க வச்சாங்க. காரணம் எதுவும் வேணாலும் இருக்கட்டும். செந்தில் பாலாஜி அங்கே இல்லை, அவர் கோயம்புத்தூருக்கு போயிட்டார், அதனால ஒரு ஈஸியாக ஜெயிச்சிட்டான்னு 1000 சொல்லலாம். மக்கள் 2யுமே காதில் வாங்கலைங்கிற ஒரு நல்ல செய்தியை தான் நான் எடுத்துக்கிட்டேன். ஆதவர்ஜுனா அந்த நிகழ்ச்சி எம்ஆர் விஜயபாஸ்கர் விஜயபாஸ்கர் பேசக்கூடிய அந்த நிகழ்வில் சொல்கிறாரு, அங்கே என்னென்ன சதி பண்ணாங்கங்கிறது அவருக்கு தெரியும், எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு தெரியும் அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொன்னார். அப்போது கண்டிப்பாக அவருக்குலாம் தெரிஞ்சிருக்குமா? அதனால தான் வந்து இல்லை, சாட்சிகள் விசாரணை இருக்குது. எம்ஆர் விஜயபாஸ்கர் அவரே ஒரு பெட்டிஷன் போடலாம், எனக்கும் சில விஷயங்கள் தெரியும், நான் சிபிஐயில் ஆஜராகிறேன்னு சொல்லி விஜயபாஸ்கர் போய் சொல்லலாமே. 2 இருக்கிற ஆதாரங்களை கொடுக்கலாம். ஆனால் அங்கே ஆதவ் பேசுகிற இன்னொரு வார்த்தையை நீங்கள் சொல்ல மாட்டீங்க பாருங்க. என்ன சொன்னார் சொல்லுங்கள், கவனிக்கிற மாதிரி அந்த மேடையில் என்ன பேசினார்? காவல்துறையினுடைய உதவியோடு சில விஷயங்கள் நடந்தது. அதுக்கு முன்னாடி என்ன பேசினார்? சும்மா ஞாபகப்படுது உங்களுக்கு. அது ஞாபகம் வராமல் இதெல்லாம் ஞாபகம் வருதுன்னா தப்பு ஆதவ் மேலே இல்லை, உங்கள் மேலே தான். கரூரில் எங்களுக்கு ஒரு கணக்கு இருக்குது, நாங்கள் தீப்போன்னு சொன்னாரா? அந்த வார்த்தை சரியான வார்த்தையா தப்பான வார்த்தையா? ஒரு அமைச்சர் பேசுகிற பேச்சா? என்னைக்கு பேசுகிறீங்க? எஃப்ஐஆரை போட்டிருக்கீங்க செந்தில் பாலாஜி மேலே.
போட போறீங்க நீங்க யாரோ ஒருத்தர் பேரம் பேசினார்னு சொல்லி குதிரை பேரம் நடக்கும் சொல்லி அதுல செந்தில் பாலாஜி பேர் எஃப்ஐஆர்ல இல்ல, நல்லா கவனிங்க. எஃப்ஐஆர் போட்டீங்க, ஒருத்தரை கைது பண்ணிருக்கீங்க, இன்னும் 2 பேரை கொண்டாந்து விசாரணைக்கு உட்கார வச்சிட்டு இருக்கீங்க. அசோக்குமாரை தேடி போலீஸ் போகுது. இல்ல செந்தில் பாலாஜி வீட்டுல அசோக்குமார் தான் தேடணும், செந்தில் பாலாஜி தேடலன்னு முதல் நாள் செய்தி வந்துச்சு. அப்புறம் 2 பேரையும் தேடுறோம்னு வந்துச்சு. இப்படி எல்லாம் ஒரு விசாரணை போயிட்டு இருக்கிற போது அந்த காலையில தான் அந்த ஃபங்க்ஷன் நடந்தது, நீங்க சொல்ற ஃபங்க்ஷன். அதுல என்ன பேசினார்? கரூர்ல எங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கு, தீர்க்காம விட மாட்டோம்னாரு. ஒரு மூத்த அமைச்சர் பேசுகிற பேச்சா? அப்போ இந்த எஃப்ஐஆர்ல அதுல இருக்கிற கண்டென்ட் உண்மைன்னு கூட வச்சுக்கோ, மக்கள் நம்புவாங்களா? ஏன்னா இப்படி ஒரு எஃப்ஐஆர் போட்டு வச்சுக்கிறாங்க, அப்புறம் அந்த கணக்கை தீப்போன்னு சொல்றாங்க, விட மாட்டோம்னு சவால் விடுறாருன்னா நீங்க ஒரு நல்ல கேஸை நீங்களே டைலூட் பண்றீங்க. மக்கள் இதெல்லாம் லிங்க் பண்ணி பாப்பாங்கல்ல. ஏன் எதுக்காக ஆதவர்ஜுனா பேசினது அங்க நடக்கக்கூடிய இல்ல அதான் சொல்றேன் சார். நான் ரொம்ப இந்த வீடியோவை லட்சக்கணக்கான பேர் பார்க்க போறோம். தப்பு எங்க தெரியுமா தொடங்குது? உங்களை மாதிரி ஊடகத்தினர் தான் தொங்குது. நீங்க முதல்ல ஆதவுக்கு ஒரு நல்ல இது சொல்லமா, ஒரு மூத்த அமைச்சர் பொது வெளியில இப்படி பேசக்கூடாது சார். இல்ல அதான் சொல்ல வந்தேன். பங்கேற்றது அரசு விழா கிடையாது. அங்க இருக்கிற ஆதவ் வேற, அரசியல் மேடையில இருக்கிற ஆதவ் வேற, செக்ரட்டரியேட்ல ஆய்வு பண்ற ஆதவ் வேற இல்ல, எல்லாம் ஒரே ஆதவ் தான். இருங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. எந்த இடத்துல பேசுறோம்னு இருக்கு. ஆதவ் பண்ணது பக்கா அரசியல், நல்லா பண்ணாரு, மேடையில சொல்லாம பண்ணணும். அதான் சார் அரசியல். துடுக்குத்தனமா வாயை விட்டு வார்த்தையை விட்டுட்டோம்னா அது எங்கே வந்து நிற்கும்? நீங்கள் இன்னைக்கு விசாரணை நடக்கும்போது பார்ப்போம். நம்ம திருப்பி அடுத்த பேட்டியில் அதை பற்றி பேசுவோம். சுப்ரீம் கோர்ட்டில் அது எப்படி ஈஸியாக எடுத்துட்டா, ஓ அப்படியா அது பேசுறது தப்பு இல்லையா, அவர் தாராளமாக பேசட்டுமேன்னு சொல்லட்டும். உங்ககிட்ட நான் முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தாவேகா எம்எல்ஏவிடம் வந்து பேரம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஆடியோ கூட வந்திருக்குது. அதே நேரத்தில் அந்த ஆடியோவில் என்னவெல்லாம் இருந்துச்சு? அந்த ஆடியோ கேட்டிங்களா நீங்கள்? என்ன கேட்டீங்க அதில் சொல்லுங்க. அதில் என்ன இருக்கு? கிட்டத்தட்ட 1 நிமிஷம் பிளே ஆகுது. அதில் யாருடைய குரல் இருக்கு? சரவணனுடைய குரல் இருக்கு. அது மட்டும்தான் இருக்கு அப்படின்னு தான் செய்தி இன்னைக்கு நாளிதழ்களே வந்திருக்கு. அதில் அவர் குரல் மட்டும்தான் இருக்கு, முழுமையா இல்லை அப்படின்னு. நான் நியாயப்படுத்தலை சார். தொங்கு சட்டமன்றம் என்னைக்கு அமைஞ்சதோ மே 4ஆம் தேதி, 5ஆம் தேதியிலிருந்து என்னை போன்றவர்கள் அதை எதிர்பார்த்துட்டு தான் இருந்தோம். குதிரை பேரம் தவிர்க்க முடியாதது. அதனால சொன்னேன், விஜய் எடுத்திருக்கிற ஆயுதத்தை எடுத்திருந்தால் அந்த ஆயுதம் இருபுறமும் கூரான கத்தி மாதிரி அப்படி சொன்னா அவர்களும் அதில் பாதிக்கப்படுவார்கள், அவர்களும் அந்த ஆட்டத்தை ஆடுவாங்க. அவ்வளவுதான். குதிரை பேரம், யானை பேரம், பெருச்சாளி பேரம் வரைக்கும் வந்து நிக்குது அப்படின்னு வைகோ சொல்றாங்க. ஆக மொத்தம் 3லயுமே என்ன வார்த்தை இருக்கு? பேரம். அது தவிர்க்க முடியாதுன்னு நான் சொல்றேன். அவங்கவுங்க லாங்குவேஜ் படி, அவங்களுக்கு இருக்கிற வசதிப்படி, அதிகாரத்தின்படி. இப்போ இவங்களும் பேச்சுவார்த்தை தான் நடத்தணும்னு சொல்லிட்டு சத்தமெல்லாம் எஃப்ஐஆர் போட முடியுது. எதிர்கட்சிகளுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. வைகோ பேசின பேச்சை வீடியோ ஆடியோ எடுத்துக்கிட்டு கவர்னர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. பாருங்க, ஒரு முதலமைச்சரே ரிசைன் பண்ணிட்டு வாங்க, நான் பிரச்சாரம் பண்றேன்னு சொல்றாரு அப்படின்னு. அவங்களும் அரசியல் பண்ண, எல்லாமே அரசியல் தான் சார். நாங்கள் பண்ணுறது தான் ஒரு அரசு நிர்வாகம், தூய்மையான ஆட்சி, ஜனநாயகத்துக்கு உட்பட்டு செய்கிறோம். நீங்கள் எல்லாம் குதிரை பேரம் நடத்துறீங்கன்னு சொன்னால் மக்கள் ஒரு துளி கூட நம்ப மாட்டாங்க. அதிமுக உங்களுடைய இன்றைய நிலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ டிடிவி தினகரனையும் கட்சிக்குள்ளே சேர்த்தணும்னு சொல்லி அது இயல்பாகவே அந்த குரல் வரும்ல சார். 2 பேருமே அந்த புள்ளியில் தான் போய் இணைவாங்க. காலம் ஒரு நாள் கொண்டு வந்து சேர்க்கணும்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கோம். காலம் பதில் சொல்லும், காலம் சில பாடங்களை கற்றுக் கொடுக்கும். இத்தனை தோல்விகளுக்கு பிறகு தினகரனும் பெருசாக சாதிக்க முடியல, எடப்பாடியும் ஒரு துளி கூட சாதிக்க முடியலன்னா அந்த புள்ளியில போய் இணைகிறது ஒன்றும் தப்பு இல்லை. என்னைக்கு எப்படி நமக்கு தெரியாது. அப்போ அதுக்கான சூழல் வருவதற்கு சூழல் வந்துருச்சு, அதுக்கான மனநிலைக்கு இவங்க தயாராகணும், அவ்வளவுதான். ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. பேசாம ரவுடி ஆயிட்டுமால ஆணியுடன் விந்துதானும் மிகையாக உயிரற்று இருப்பதாலும் ஆண்களுக்கு ஏற்படும் விந்தணு குறைபாடு, விரைவீக்கம், விந்தணுக்களற்ற தன்மை போன்ற குழந்தையின்மை பிரச்சனைகளுக்கு எத்னிக் ஹெல்த் கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம்